Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நான் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கறத காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 4 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 8 அப்படி இல்லைன்னா 10 உடைச்ச முந்திரி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 இல்லைன்னா 4 நிமிஷத்துக்கு வெங்காயத்தோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிற வரை குக் பண்ணலாம். இது கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். 3 அப்படி இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் சீக்கிரமாகவும் குக் ஆகிடும், கிரேவியும் நமக்கு நல்லா கிடைக்கும். வெங்காயம் வதங்கவும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த 1/2 கிலோ சிக்கனை இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியோட நல்லா சிக்கன் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 2 இல்லைன்னா 3 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச ஸ்பைசஸை இப்போது தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கி அரைச்சிருக்கிறனால நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் கிரேவி. அதனால் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவிக்கு தேவையான அளவு 1/2 கப் தண்ணி, கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுக்கும். இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி கிரேவிலாம் நல்லா திக்காக வர்ற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவிலாம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போது சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கிரேவிலாம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா அது மட்டும் இல்லாமல் ரைஸ்க்கும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.